இது ஒரு திருட்டு மட்டுமல்ல, இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரைம். ஒரு அமிக்கஸ் குரிய ரிப்போர்ட், அதாவது கோர்ட் நியமிச்ச இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்டோடைய ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆன ஒரு கிரைம். 88 லட்சம் மெட்ரிக் டன் மணல் இல்லீகலி டிரான்ஸ்போர்ட்டட். 200க்கும் அதிகமான ஜேசிபி ட்ரக்ஸ் சீஸ் செய்யப்பட்டது. 34 லொகேஷன்ஸ்ல சிபிஐக்கு இணையான இடி எனப்படும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடந்தது. 6 மாவட்டங்கள். இதெல்லாம் எந்த கவர்மெண்ட்ல நடந்துச்சுன்னு தெரியுமா? அதே கவர்மெண்ட் தான் இன்னைக்கு தற்போதைய அரசு ஒரு மைனாரிட்டி அரசு என்றும், அந்த மைனாரிட்டி அரசின் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசு. இன்னைக்கு நாம ஒரே ஒரு விஷயம் பேசணும், ப்ரூஃப், ஆதாரங்கள். ஒரு பேசிக் விஷயம் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்தில் சில்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஏரி இருக்கு, ஒரு ஆறு இருக்கு, மழை வருது, மழை தண்ணி பல திசைகளில் இருந்து மண்ணை கொண்டு வருது. அந்த மண் ஏரியோட அடியில படியுது. 1 வருடம், 2 வருடம், 10 வருடம், 20 வருடம்னு பல வருடங்களாக படிஞ்சு ஏரியோட ஆழமே போயிடுது. சோ தண்ணி ஸ்டோர் ஆகல. கோடை மழை வந்தா வெறும் 2 மணி நேரத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுது. சோ இந்த படிஞ்ச மண்ணுக்கு பேர் தான் சேறு, சில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்தா ஏரி ஆழமாகும். எடுத்த அந்த மண்ணை விவசாயி வயல்ல போட்டா அது இயற்கையான உரமாகும். இட் இஸ் அ நேச்சுரல் ஃபெர்டிலைசர். ஒரே ஒரு ஆக்ஷன்ல ஏரியும் காப்பாற்றப்படுது, விவசாயியும் காப்பாற்றப்படுறாரு. இப்ப ஒரு நம்பர் சொல்றேன், 40,000 40,000 தமிழ்நாட்டுல இருக்கிற ஏரிகளும் குளங்களும் 40,000 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொத்த இந்தியாவின் டேங்க் இரிகேஷன்ல தமிழ்நாடு மட்டுமே 40%. ஒரே ஒரு மாநிலம் 40%. ஆனா இந்த 40,000 ஏரிகளும் இப்ப என்ன நிலையில இருக்கு? சேறு நிரம்பி இருக்கு. தண்ணீர் ஸ்டோர் ஆகாம வறண்டு போய் கிடக்கு. மான்சூன் வந்தாலும் விவசாயிகளுக்கு தண்ணி போகல. இது ப்ராப்ளமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது காலமாக செய்யப்படும் ஒரு கிரைம். இந்த கிரைமுக்கு எதிராக நேற்று இரவோடு இரவாக தாவேகா கவர்மெண்டுடைய முதல் 10 நாளிலேயே செய்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மிட் நைட் தமிழ்நாட்டின் தலைமை செயலகத்துல ஒரு ஆர்டர் சைன் ஆச்சு. நள்ளிரவு அறையில் இருந்தது சிஎம் விஜய், பினான்ஸ் மினிஸ்டர் கே.ஏ. செங்கோட்டையன், ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் என். ஆனந்த், சீஃப் செக்ரட்டரி எம். சாய்குமார். நேரம் நள்ளிரவு. அந்த ஆர்டர் என்ன சொல்லுது? இந்த 40,000 ஏரிகளிலும் குளங்களிலும் சேற்றை எடுத்து விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கணும். மண்பானை தயாரிக்கக்கூடிய குயவர்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். இ சேவை போர்ட்டல்ல அப்ளிகேஷன் இரவோடு இரவாக ஓபன் ஆகியிருக்கு. அந்தந்த கிராம தாசில்தார்களுக்கு டெட்லைன் வெறும் 10 நாள். அரசு அமைப்புகளின் வழக்கமான பார்க்கலாம் என்ற டெட்லைன் கிடையாது. 10 நாள் ஹார்ட் டெட்லைன். ஒரே ஆர்டர்ல 3 பேருக்கு பெனிஃபிட். விவசாயிக்கு மண், உரம், அதுவும் ஃப்ரீ. குயவருக்கு ரா மெட்டீரியல் ஃப்ரீ. ஏரிக்கு ஆழம் திரும்ப வருது. நெக்ஸ்ட் மான்சூனுக்கு 40,000 ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் தயார். இது ஒரு சாதாரண ஆர்டர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ராப். யாருக்கு ட்ராப்? கொஞ்சம் பொறுங்க. ஒரு கேள்வி, மணல் கொள்ளையை யாராவது கண்ட்ரோல்